ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோல வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர் பார்ட் 3 தான் சரிங்களா? நெறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. பிகாஸ் நானும் படிச்சுட்டு இருக்கேங்க. அதனால வந்து என்னால பிடிஎஃப் எடுத்து போடுறதுக்கு டைம் கிடையாது. ஸோ அதனால நான் என்ன படிக்கிறேங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில கண்டிப்பா முக்கியமானது மட்டும் தான் நான் எடுத்து போகுறேன். ஏன்னா இது வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ங்கிறதுனால, நமக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத மட்டும் நான் எடுத்து போடுறேன். நீங்க ஒரு தடவ பார்த்துக்கோங்க. சரிங்களா? அ அடுத்து வந்து கொஸ்டின் போலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்க, முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனை குழு. அதாவது தமிழகத்தினுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து மேம்படுத்துவதற்காக 5 சர்வதேச பொருளாதார நிபுணர்களை கொண்ட முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனை குழு வந்து தமிழ்நாடு அரசு வந்து அமைச்சிருக்காங்க. ஏன்னா வந்து நிதி பற்றாக்குறை, எவ்வளோ கடன் இருக்கு, அ அது நெருக்கடி நிலை இதெல்லாம் வந்து வருவாய் இதெல்லாம் பத்தி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்களுக்கு வந்து ஆலோசனை பண்றதுக்காக இது ஏற்படுத்தப்பட்டது. தமிழ்நாடு அரசு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? இந்த பொருளாதார ஆலோசனை குழுவில மொத்தம் 5 பேர் இருக்காங்க. ஜஸ்ட் நேம் மட்டும் பார்த்துருக்கங்க. எஸ்தர் டபேலா, ரகுராம் ராஜன் அண்ட் அரவிந்த் சுப்ரமணியன், ஜீன் ட்ரெஸ், இன்னொன்னு வந்து எஸ். நாராயணன். இந்த 5 பேர் தான். சரிங்களா? அடுத்தது வந்து அடுத்து பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? மாநில வளர்ச்சி கொள்கை குழு. அதாவது இது தமிழக அரசுக்கு ஆலோசனை வழங்கும் அமைப்பு தான் இது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. சரிங்களா? தமிழக அரசுக்கு ஆலோசனை வழங்கும் அமைப்பு மாநில வளர்ச்சி கொள்கை குழு. ஸோ இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் முதலாக கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது மாநில திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்டது. ஸோ மாநில திட்டக்குழு எப்போ ஏற்படுத்தப்பட்டது? 1971 மே 25ல ஏற்படுத்தினாங்க. இந்த திட்டக்குழுவை மாநில வளர்ச்சி கொள்கை குழு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. எப்போ அப்படின்னா 23/4/2020 என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து பேர் மாற்றிருக்காங்க. ஸோ பேர் மாற்றினது என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா மாநில வளர்ச்சி கொள்கை குழு, ஓகேங்களா, அதனுடைய துணைத் தலைவராக இப்போ யார் இருக்காங்கன்னா ஜெயரஞ்சன் இருக்காங்க, நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக முதலமைச்சரே இக்குழுவின் தலைவர். ஸோ கொஷின் எப்படி கேட்கலாம், மாநில வளர்ச்சி கொள்கை குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்னா முதலமைச்சர். ஸோ இப்போதைக்கு அதனுடைய துணைத் தலைவராக யார் இருக்கிறாருன்னா ஜெயரஞ்சன் இருக்கிறாங்க. சரிங்களா? இல்லை இது வந்து எப்போ பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 23/4/2020 மாற்றப்பட்டது. சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், அறநிலைத்துறையில் எழுச்சி. அதாவது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிறது வந்து 51 ஆண்டுகளுக்கு பிறகு 2021 தமிழகத்தில். ஸோ கொஷின்ஸ் எப்படின்னா, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிறது எப்போதைக்கு நடைமுறைக்கு வந்தது? ஸோ நடைமுறைக்கு வந்தது வந்து 21ல் நடைமுறைக்கு வந்தது. அதாவது 2021 தான் என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கருணாநிதி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற இந்த மு.க. ஸ்டாலின் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து நடைமுறைப்படுத்திட்டாங்க. 2021 அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே நடைமுறைப்படுத்திட்டாங்க. 58 பேரை முதல் தடவையாக 58 பேர் அர்ச்சகராக நியமனம் செய்து முதலமைச்சர் இதற்கான ஆணைகளை வழங்கினார். சரிங்களா? ஸோ இதில் தமிழில் அர்ச்சனை, ஓகேங்களா, தமிழ்நாட்டில் அறநிலைக்கு சொந்தமான 47 கோவில்களில் மொத்தம் எத்தனை கோயில்கள்னா 47 கோயில்களில் தமிழில் அர்ச்சனை செய்யும் திட்டம் துவங்கி வைக்கப்பட்டது. ஸோ இது வந்து என்னைக்கு அர்ச்சனை செய்யப்பட்டாங்க அப்படின்னா 5/8/2021. ஏன் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து 21, 22, 23 இதில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை மட்டும் ஜஸ்ட் ஓரலாக பார்த்துப்போம். சரிங்களா? நம்ம 23ல் தான் நமக்கு கொஷின்ஸ் வரும், நமக்கு கேட்க முடியாது. ஏன்னா கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் எப்படிலேருந்து வரலாம். இது வந்து தமிழ்நாடு பேஸாக இருக்கிறதுனால நான் இதை எடுத்திருக்கேன். சும்மா பார்த்துக்கோங்க. ஸோ முதல் பெண் ஓதுவார் அப்படின்னா இந்த சுகஞ்சனா, இவங்க தான் வந்து தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் ஓதுவார். நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா. ஓகேங்களா? இதை நீங்கள் முடிஞ்சால் நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே மகளிர் இடஒதுக்கீடு மசோதான்னு போட்டு நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் நோட் பண்ணி எழுதிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இதில் அண்டர்ஸ்டாண்ட் ஆனாலும் ஓகே தான். சரிங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு ஓகேங்களா, புதிய நாடாளுமன்றம் கட்டிடம் ஓப்பன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதில் நிறைவேற்றப்பட்ட முதல் மசோதா எதுனா இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தாங்க. ஸோ இது எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் உருவாக்கப்பட்டது, இது பண்ணாங்க அப்படின்னா 128. ஓகேங்களா? 128. ஸோ ஃபஸ்ட்டில் இதை பாருங்கள், செப்டம்பர் 19, 2023 செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு மத்திய அமைச்சராக இருந்த அர்ஜுன் மேக்வா அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, லோக்சபையில் முதல்ல இதை தாக்கல் செஞ்சுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் மக்களவையில் செப்டம்பர் 20 அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை நிறைவேற்றப்பட்டிருக்கு. மாநிலங்களவையில் செப்டம்பர் 20 நிறைவேற்றப்பட்டிருக்கு. மாநிலங்களவையில் செப்டம்பர் 21 நிறைவேற்றப்பட்டிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் செப்டம்பர் 20, 2023 செப்டம்பர் 29 அன்று குடியரசுத் தலைவர் வந்து இதுக்கு ஒப்புதலை
வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவோட இன்னொரு பெயர் என்னென்னா நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ இப்போ குடியரசுத் தலைவர் எப்போன்னு நமக்கு தெரிஞ்சுக்கோங்க. 2023 செப்டம்பர் 29 என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மசோதாவுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த மசோதாவுக்கு மொத்தம் வந்து மக்களவையில் இங்கே பாருங்கள், மொத்தம் 456 உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் 2 பேர் மட்டும் என்ன பண்ணாங்க, இதுக்கு எதிராக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வாக்களிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், நான் லாஸ்ட் குரூப் 4ல் வந்து இதெல்லாம் நோட் பண்ணி அப்படியே எழுதியிருந்தது. ஓகேங்களா? பட் நமக்கு எக்ஸாமில் கேட்கல. பட் இருந்தாலும் கேட்டுக்கிறது ரொம்ப தெரிஞ்சுக்கிற விஷயம் நல்லா. எப்போ வேணாலும் எதை வேணாலும் கேட்கலாம். சரிங்களா? ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. இங்கே பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மசோதா இந்திய அரசியல் வரலாற்றில் முக்கிய கவனம் பெறுகிறது. ஸோ இது பெண்களுக்கான முக்கியமானது. இது அரசியல் இதில் ஸோ எல்லாத்துலேயுமே முக்கியமானது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியணும், ஃபஸ்ட்டு இதை தாக்கல் செஞ்சவர் யாருன்னா அர்ஜுன் மேக்வா. இதோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, நாரி சக்தி வந்தன். இது எப்போ குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கப்பட்டது அப்படின்னா 2023 செப்டம்பர் 29. மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் வாக்களித்தார்கள் அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? 456 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, வாக்களிச்சிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிகிற விஷயத்தை நம்ம மேலோட்டமாக படிச்சுட்டு போவோம். இதோட பேர், இதை எப்போ இது பண்ணுது அப்படின்னு. ஆனால் அவங்க கேட்குறது உள்ளேருந்து டக்குன்னு ஒரு கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. நம்ம அதை வந்து பெருசாக படிச்சிருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தடவை வந்து ஒரு விளையாட்டு போட்டி கேட்டிருந்தாங்கங்க. நம்ம எப்போவுமே எப்படி பண்ணுவோம், அந்த விளையாட்டு போட்டி என்ன, அது எப்போ நடந்துச்சு, அதில் யார் ஜெயித்தாங்க அப்படின்னு தான் படிப்போம். ஆனால் ஒரு குரூப் 4 குரூப் 2 கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அந்த விளையாட்டு அணி யாருக்கு ஆப்போசிட்டாக விளையாண்டுச்சு பார்த்தீங்களா, அவங்களுடைய நாடு என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதை நம்ம மேக்ஸிமம் வந்து டக்குன்னு அதை நம்ம இது பண்ணிக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. ஆப்போசிட் யாருன்னு கூட கேட்கல, அந்த ஆப்போசிட்டோட பார்ட்டி அவங்க வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இந்தமாரி எல்லாரும் படிக்கிறது குரூப் 4 குரூப் 2 இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக அதில் குரூப் 2 போகும்போது தான் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்போ மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் எம்ஏபி கேட்கலாம், மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு மொத்தம் எத்தனை பேர் வாக்களித்தார்கள் அப்படின்னா 456 பேர். இல்லை எதிராக எத்தனை பேர் வாக்களித்தார்கள் அப்படின்னு கூட கேட்கலாம், 2 பேர். சரிங்களா? இப்படி நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இது முதல்ல சரிங்களா, இது 33%, அதாவது 3ல் 1 பங்கு இடஒதுக்கீடு தான் இந்த டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? அடுத்தது இது வரலாறு பார்க்கணும்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1996 செப்டம்பர் 12 பிரதமர் தேவகவுடா அவருடைய தலைமையில் தான் முதல்ல இந்த பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும், நாடாளுமன்றத்தில் கொடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தவர் யாருன்னா இவர் தாங்க. இதுவும் முக்கியமானது. அரசமைப்பு திருத்த சட்டத்தில் அவர் கொண்டு வந்தார். இது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா 81. ஓகேங்களா? ஸோ இப்போ பண்ணது 128 படி நமக்கு திருத்த மசோதா கொடுத்துருக்காங்க. அவர் கொண்டு வந்தது 81. இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இவர் தான் முதல்ல இந்த ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நிறைய கான்வகேஷன் போணுச்சு. சில பேர் ஒத்துக்கல, சில பேர் சில இதில் ஒத்துக்கிட்டாங்க. அப்படி எப்படின்னு போய்ட்டு கடைசியாக வந்து இப்போ தான் நமக்கு இது வந்திருக்கு. ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ். இது ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது 11th புக்கில் இதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பஞ்சாயத்துக்களை போன்று 3ல் 1 பங்கு இடஒதுக்கீடு பெண்களுக்கு நாடாளுமன்றத்திலும் இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இந்த பாயிண்ட்டை வச்சு தான் நான் இதை எழுதினதே. ஓகேங்களா? ஏன்னா நம்ம இதை மேக்ஸிமம் படிக்க மாட்டோம், ஏதாவது விட்டுருவோம். ஸோ அப்போ நமக்கு இதை வந்து கேட்கலாம். ஸோ அதேமாரி இதில் என்னென்னா 11th பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்சித்தவல் தடைச்சிட்டம் பற்றி பார்த்தீங்களா, அந்த கொஷின்ஸ் கூட இந்த புக்கில் தாங்க இருக்குது. அதையும் ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ஓரலாக காட்டுறேன். இந்த பாருங்கள், கட்சித்தாவல் தடை சட்டம் வந்து இது வந்து 10th இதுலேயே இருக்கும் இந்த டீட்டெயில்ஸ். ஆனால் அதுக்கப்புறம் சட்ட திருத்தம் பண்ணது வந்து இங்கே பாருங்கள் 91 2000. இது வந்து இந்த கொஷின்ஸில் கூட கேட்டிருந்தாங்க, நமக்கு குரூப் 4 220 கேட்டாங்க. ஸோ நமக்கு சட்ட திருத்தம் வரும்போது நம்ம எல்லாத்தையும் படிக்கிறோம். அதுவும் பாலிட்டியில் நமக்கு புக்கிலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ப்ளஸ் அதோட கரண்ட் அஃபேரும் நம்ம சேர்ந்து படிக்கும் போது தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்மளால் இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து பொறுத்துக்களை கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நான் டக்குன்னு எடுத்துட்டேன். நமக்கு ஈரோடு நல்லா தெரிஞ்சிரும். சரிங்களா? எனக்கு ஈரோடு மட்டும்தாங்க தெரியும். திருச்சிலலாம் வாழை இருக்கிறது உண்மையாகவே எனக்கு தெரியாது. ஸோ இப்போ 5 தொழில் கற்கும் மையங்கள் உருவாக்கியிருக்காங்க, பார்த்துக்கங்க. திருச்சி வந்து வாழை, ஈரோடு வந்து மஞ்சள் தெரியும், விருதுநகர் சிறுதானிய வளர்ப்பு, கோவை வந்து தென்னை, நாகப்பட்டினம் வந்து மீன். நாகப்பட்டினம் மீன் தெரியும். ஓகேங்களா? ஸோ இது 5 வந்து 5 தொழில் கற்கும் மையங்கள் வந்து இப்போ உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? கொஷின் சிங்கார சென்னை 2.1 சொல்லி கொடுத்துட்ருக்காங்க 0. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து சிங்கார சென்னைங்கிறது நான் மெட்ரோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. பட் பாருங்கள், சென்னையில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டு சுத்தமான மற்றும் பசுமையான சென்னைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக தான் இந்த சிங்கார சென்னை 2.0
செயல்படுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஸோ நம்ம சிங்கார சென்னைங்கும்போது அது எதன் சம்மந்தமானதுன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அப்போ குடிநீர் இணைப்பு சென்னையில உள்ள ஒவ்வொருத்தவங்களுக்கும் குடிநீர் பற்றியும் சொல்லுவாங்க. இதில் எக்ஸ்ட்ரா உள்ள செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பட் மெயின் விஷயம் எதுன்னா இந்த குடிநீர் இணைப்பு தான். ஓகேங்களா? நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை கொடுக்குறத நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ்லாம் நான் நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஒரே தடவையா ஃபுல்லாக கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கும் படிக்கிறதுக்கு போர் அடிச்சிரும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் டெய்லி எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து வந்து நான் இந்த யூனிட் 8ல் கவர் ஆகும் பார்த்தீங்களா? தமிழகத்தில் தொல்லியல் ஆய்வுகள். இது கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நிறைய ஓகேங்களா சொல்கிறேன். சாரி. அது என்னமோ ஒரு பழக்கதோஷம் வந்துருச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.